ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கோவில் தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குன்றத்தூர் கோவில். ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடான ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். குன்றத்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மலை, ஒரு சின்ன மலை தான். ஒரு 50லேருந்து 60 படிக்கட்டுக்குள்ளே தான் வந்து இருந்தது. ஸோ ஈஸியாகவே ஏறிடலாம். நாங்கள் அன்றைக்கி வந்து போன டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கெலாம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகும்போதே இந்த பக்கம் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. அங்கேயும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஏற ஆரம்பித்தாச்சு. ஏறின உடனே சூப்பரான ஒரு வளையல் கடை பார்த்தோங்க. இதுதான் வந்துட்டு கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ஒரு கோபுரம் இருக்குது. இந்த கோபுரம் தான். இதுக்கு கீழே தான் நம்ம உள்ளே நுழைஞ்சி கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் கோயில் உள்ள வந்து நாங்கள் லைனில் நின்று போயிட்டு இருந்தப்போ இந்த இடம் பார்த்தோம். இங்கே தான் வந்து அம்மன் படம் ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈஸியாகவே நாங்கள் அன்றைக்கி ஃப்ரீ தரிசனம் தான் பார்த்தோம். ஒரு 20 மினிட்ஸ்குள்ளவே சாமி பார்த்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. கோவிலுக்குள்ளேயே வந்து பிரசாதம் சேல் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வாங்கிட்டு வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல முகூர்த்த நாள். நிறைய கல்யாணங்கள்லாம் மலை மேலேயே வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் ரிட்டன் இறங்கும்போது இந்த சன்ஷேடுக்காக இந்த க்ரீன் கலரில் அந்த துணி வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக மலை மேலே வரைக்குமே வந்துட்டு வண்டியெல்லாம் வரத்துக்கான வழி கூட இருக்குங்க. குன்றத்தூர் முருகன் கோயில் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் பக்கத்துலேயே வந்துட்டு திருநீர்மலை பெருமாள் கோயில் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மலை தான். இது வந்துட்டு கீழே அந்த மாதிரி வந்து இருந்தது. நம்ம அங்கேயே பைக் பார்க் பண்ணிட்டு மலை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு 250 ஸ்டெப்ஸ் கிட்டே இருந்தது. ஸ்டெப்ஸ் நல்ல ஸ்டீப்பாகவே இருந்தது. குழந்தைங்க எல்லாருமே ஏறிடலாம், ஈவன் பெரியவங்க கூட ஏறலாம். ரொம்பலாம் வந்துட்டு ஹைட்டெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சைடில் வந்துட்டு நம்ம உட்காந்து போடுறதுக்கு திட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கூட எழுந்து போகலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த கோயிலோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இயற்கை காட்சியாக இருந்தது. நல்ல காற்றடிச்சிக்கிட்டு இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலேருந்து ஒரு 10 o'clock இங்கே வந்துட்டோம். மலை ஏறி முடித்ததுக்கப்புறம் மேலே நின்று பார்க்கும்போது தான் கீழே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் வந்து தெரிஞ்சுது. ஆக்சுவலாக நாங்கள் பைக் பார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் வந்து தெப்பக்குளம் வந்து இருந்தது. குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக வந்து ஏறிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஷோலிங்கர் மலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு 1330 படிக்கட்டுகள். அந்த அளவுக்கு இது இல்லை, ஜஸ்ட்டு 250 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஈஸியாக ஏறிடலாம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் மலைக்கு மேலவே வந்து போயிட்டோம். ஸோ ஏறி முடித்ததுக்கப்புறமா இதாங்க வியூ. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. ஏறின களைப்பே தெரியல. இங்கே மலை மேலே பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் தாங்க. ஏறினோடனே கொடிஸ்தம்பம். இங்கே வந்து மேலே அந்த கருவறையில் 2 பெருமாளும், அது சுற்றி நம்ம கோவில் சுற்றி வரும்போது இன்னும் 2 பெருமாள் சிலைகளும் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பிரசித்தி பெற்ற பெருமாள் சிலைகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுதான் உள்ளே போகக்கூடிய வழி. உள்ளே போனோடனே முதல் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரங்கநாயகி தாயார் அம்மன் சிலையும் வந்து இருந்தது. ஸ்ரீரங்கநாதர் படுத்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அதுக்கு பின்னாடியே வந்துட்டு கல்யாண கோலத்தில் பெருமாள் இருந்தார். அப்புறம் இது கோயில் சுற்றி வரும்போதுங்க மேலவே உள்ளேயே கோயில் பிரகாரத்துலேயே வந்து உள்ளேயே சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாளுங்க. அப்புறம் இது நரசிம்மர். உலகளந்த பெருமாள் கோயில் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு நரசிம்மர். இது வந்து ஷோலிங்கர் மலையில் இருக்க சிலை அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ரீரங்கநாதர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிலை மாதிரியே இருக்கும். மொத்தம் 4 விதமான பிரசித்தி பெற்ற பெருமாள் சிலை வந்துட்டு இருக்குங்க மேலே கருவறையில். அப்புறம் இதுதான் மொத்த வியூவுமே கோவிலோட கோபுரம், கொடிஸ்தம்பம், அதுக்கப்புறம் மூலஸ்தானம்.
இது மாதிரி நிறைய விதமான கோயில் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கடை இருக்குது. பிரசாதமும் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிலைகளும் வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம வேணால் வாங்கிக்கலாம். இந்த கோவிலில் வந்து இந்த தோசை பிரசாதம் தான் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதையே தாங்க வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு பருப்பு அடை தோசை மாதிரி கொடுத்தாங்க, மிளகு அதெல்லாம் போட்டு. அப்புறம் அதுக்கு வந்துட்டு பருப்பு பொடியே அது மேலேயே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக நல்லா இருந்தது அன்றைக்கி. பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஏரோப்ளைன்ஸ்லாம் நல்லா கிட்ட போயிட்டு இருந்தது. குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக தரிசனம் பார்த்துட்டு மலை இறங்கி வந்தாச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த கோயில் விசிட் பண்ணனா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.